ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது கிறிஸ்தவ சபை அமைப்புகளின் அழிவு எதற்காக அப்படின்ற ஒரு தலைப்பில் சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய புஸ்தகம்தான் இந்த ஒரு பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்தில் மிக மிக துல்லியமாக 100% இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ சபை அமைப்புகள் அழிக்கப்படும் என்கிற வாக்குத்தத்தமானது உள்ளது. எதற்காக அழிக்கப் போகிறார் என்ற உண்மையும் பார்த்திங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்விகள் வரலாம். கிறிஸ்தவ சபை அமைப்புன்னு சொல்கிறீங்களே சகோதரரை, நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க, அடையாளப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாருங்கள், 1 யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் வாசிக்கும்போது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தைகளை நம்ம மறுபடியும் கவனிக்கலாம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் அப்படின்னு சொல்கிறார். வேறு யார் பொய்யன் அப்படின்னு கேட்குறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு உண்மையை கேட்கக்கூடிய ஆண்டோடைய பிள்ளைகள் தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஒரு லைனை மட்டும் யோசித்து பாருங்கள். இயேசுவை கிறிஸ்து அல்ல அப்படின்னு முதல்ல சொன்னது யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது யூதர்கள் தான் சொன்னாங்க. மரியம்மாள் அவர்களுக்கு பிறந்த மாம்சத்தில் வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு இயேசுன்னு பெயர் போட்டாங்க. அந்த இயேசு யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏற்கனவே சர்வ வல்லவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவருடைய மகன் அப்படின்றது தானியேலில் 9ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதாவது மேசியா அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போது மரியம்மாள் அவர்களுக்கு பிறந்தவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லி ஏற்க மறுத்தார்கள் யூதர்கள். நல்லா கவனிங்க, மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் அப்படின்னு சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்போ கிறிஸ்து யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய மகன், அவரால் உருவாக்கப்பட்டவர். அப்போ அதனால தான் யோவான் அவர்கள் எழுதும் பொழுது இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்னு கேட்டு பின்னாடி அந்தி கிறிஸ்தை பற்றி சொன்னார். அப்போ மரியம்மா அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இயேசு, அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் தேவனுடைய குமாரன், சர்வ வல்லவருடைய குமாரன் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அடையாளங்கள் காமிக்கப்பட்டது. அன்றைக்கி யூதர்கள் அந்த காரியத்தை மறுதலித்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் எப்படி மறுதலிக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற பிசாசினுடைய உபதேசத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா மறுதலிக்கிறாங்க. அப்போ இந்த கிறிஸ்தவ அமைப்புகளை தான் என்ன பண்ண போகிறாருன்னா 100% அழிக்க போகிறான்ற ஒரு காரணங்கள் பார்த்திங்கன்னா வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஸோ அதில் ரொம்ப அடிப்படையான ஒரு காரணம் தான் இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட பேர் தான் மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்க, உதாரணத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 17ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல இதை பதிவு செய்திருப்பாங்க. 5ஆம் வசனம் வாசிக்கலாம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாயானவள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த மகா பாபிலோன்ற பேர் பார்த்திங்கன்னா இந்த அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேர். அப்போ இந்த அமைப்புகள் என்ன பண்ண போகிறான்றத பழைய ஏற்பாட்டு காலத்திலே மிக தெளிவாக என்ன பண்ணியிருந்தாருன்னா அவர் சொல்லி காமிச்சிருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பாபிலோனை அடையாளப்படுத்தி ஒரு நகரமே இருந்துச்சு. அப்போ அந்த நகரத்துக்கான ஒரிஜினல் அடையாளம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ சபைகள். அப்போ அந்த நகரத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் எரேமியா புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். அந்த பாபிலோன் அந்த நகரத்தை குறித்து டீட்டெயிலாக பேசியிருப்பார். அப்போ அந்த நகரம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு பார்த்திங்கன்னா அடையாளமாக வேதாகமத்தில் காமிக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நகரத்தை ஏன் அழிச்சார்ன்ற உண்மையை பார்த்திங்கன்னா அங்கே பதிவு செய்திருக்கிறார். பாருங்கள், எரேமியாவில் 51ஆம் அதிகாரத்தில்
11ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கே சொல்லியிருப்பார், அம்புகளை துலக்குங்கள், கேடங்களை நன்றாய் செப்பனிடுங்கள், கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு, இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கக்கூடிய பழி. பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஆலயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அன்றைக்கி சொல்லர்த்தமாக எருசலேம் ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்முடைய ஆண்டவரை உண்மையாக வேதத்தின் அடிப்படையில் தெரிந்தவர்கள். அப்போ நம்முடைய ஆண்டவரை உண்மையாக வேதத்தின் அடிப்படையில் தெரிந்தவர்கள் என்ன அர்த்தம்னா, அவர் சர்வ வல்லமையுள்ள யாவே தேவனுடைய குமாரன். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இதை வேதாந்தத்திலிருந்து மாற்றவே முடியாதுன்றதை ஒட்டுமொத்த வேதாகமம் சாட்சி கொடுக்கும். அப்போது நம்முடைய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றி வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை ஒட்டுமொத்தமாக கடந்த காலங்கள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக உபத்திரத்துக்குள்ளேயும் துன்பத்துக்குள்ளேயும் பாடலுக்குள்ளேயும் வேதனைகளையும் கொண்டு போனது இந்த கிறிஸ்தவ அமைப்புகள். அப்போது தேவனுடைய பிள்ளைகளை தான் ஆலயம் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. அதனால தான் 1 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசிக்கும்போது அந்த இடத்துல இதுக்கான இன்னொரு காரணத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி காமிச்சிருப்பார். அதை வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியீர்களா அப்படின்னு கேட்டு 17ஆவது வசனத்தில் சில காரணங்களை சொல்லுவார். சரிங்களா? அங்கே நல்லா கவனிக்கும் பொழுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார், நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தேவனுடைய ஆலயமாகிய தேவனுடைய பிள்ளைகளை கெடுத்தது இந்த 2 கிறிஸ்தவ அமைப்புகள். எந்த வகையில்? தவறான உபதேசங்களை சொன்னதுனால. எது தவறான உபதேசம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்தவ அமைப்புகளுடைய அழிவு 100% இன்னும் கொஞ்ச நாளில் நிறைவேறப் போகுது. அதற்கு முன்பாக அவளை விட்டு வெளியே வாருங்கள் சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஒரு பதிலும் நம்முடைய ஆண்டவர் வேதாந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார். அப்போ உண்மையான தேவனையும் நம் இயேசு கிறிஸ்துவையும் தெரிந்து கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன்.